பெகசஸ் உளவு விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து எதிர்க்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? பெகாசஸ் விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு விசாரணை கோரி எதிர்க்கட்சி தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மிக முக்கியமாக திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட 14 எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அங்கு ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக எம்பிக்கள் மற்றும் தமிழகம், கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சார்ந்த எம்பிக்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். கனிமொழி உள்ளிட்ட தமிழகத்தை சார்ந்த எம்பிக்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். மிக முக்கியமாக பெகாசஸ் விவகாரத்தில் மத்திய அரசு உடனடியாக சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் இதில் தங்களுக்கு தொடர்பில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களாகவே பெகாசஸ் விவகாரத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகைகள் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்டோர் உளவு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை தி வயர், கார்டியன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டதன் அடிப்படையில் இந்த விவகாரம் சர்ச்சையில் கிளப்பியிருக்கிறது. இந்நிலையில் இதற்கு எதிராக தற்போது எதிர்க்கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டமானது நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த 2 தினங்களாகவே மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரு அவைகளுமே பெகாசஸ் விவகாரத்தால் முற்றிலுமாக முடக்கி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இன்று மீண்டும் அதே விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியேயும் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று அந்த அவைகளானது நடக்குமா, மீண்டும் இந்த பெகாசஸ் விவகாரத்தால் அவை முடங்குமா என்ற ஒரு கேள்வி மீண்டும் எழுந்துள்ளது. விஷ்ணு, நன்றி சுசித்ரா, உங்களுடைய தகவல்களுக்கு. பெகசஸ் உளவு சர்ச்சை, விவசாயிகள் போராட்டம் உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றம் தொடர்ந்து 3வது நாளாக முடங்கியது. பெகசஸ் விவகாரம் தொடர்பாக விளக்கமளித்த மத்திய அமைச்சரிடமிருந்து அறிக்கை காகிதங்களை திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் பிடுங்கி கிழித்து எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சிகள் அமளியால் தொடர்ந்து முடங்கி வருகிறது. புதன்கிழமை விடுமுறைக்கு பிறகு வியாழக்கிழமை இரு அவைகளும் கூடின. மக்களவை கூடியதும் பெகாசஸ் உளவு சர்ச்சை, விவசாயிகள் போராட்டம் உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்பி பதாகைகளை ஏந்தியபடி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவையை 12 மணி வரை சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்தார். பின்னர் அவை கூடிய போதும் அமளி நீடித்தது. அப்போது எதிர்க்கட்சிகள் எழுப்பும் எந்த பிரச்சனைகள் குறித்தும் விவாதிக்க தயார் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். எனினும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அமளி நீடித்ததால் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. மாலை 4 மணிக்கு அவை கூடிய போது அமளி நீடித்ததால் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதனால் முதலில் 12 மணி வரையும் பின்னர் மதியம் 2 மணி வரையும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் கூடியபோது பெகாசஸ் விவகாரம் தொடர்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளிக்க தொடங்கினார். ஆனால் அவரை பேச விடாமல் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது அமைச்சரிடமிருந்து ஆவணங்களை பறித்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சாந்தனு சென் அதனை கிழித்து எறிந்தார். இதையடுத்து மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரிக்கும் சாந்தனு சென்னுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அவை காவலர்கள் புகுந்து நிலைமையை சரி செய்தனர். இதையடுத்து அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே ஆக்சிஜன் பற்றாக்குறையால் யாரும் உயிரிழக்கவில்லை என்று மாநிலங்களவையில் பதிலளித்த சுகாதாரத்துறை இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவாருக்கு எதிராக உரிமை மீறல் தீர்மானத்தை காங்கிரஸ் எம்பி KC வேணுகோபால் கொண்டு வந்தார். முன்னதாக மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் காந்தி சிலை முன்பு காங்கிரஸ் எம்பிக்களுடன் இணைந்து கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி போராட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, அநீதியை அளிப்பதிலும் தவறான தகவல்களை பரப்புவதிலும் அரசு விடாப்பிடியாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் தாங்கள் அச்சமில்லாமல் ஒற்றுமையுடன் இணைந்திருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். திமுகவை சேர்ந்த எம்பிகளான TKS இளங்கோவன், சண்முகம், கொங்கு நாடு தேசிய கட்சியைச் சேர்ந்த சின்ராஜ் ஆகியோரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பிக்களும் போராட்டம் நடத்தினர்.
வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் முழக்கம் எழுப்பிய சிரோமணி அகாலிதளம் கட்சி எம்பிக்கள் வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் வந்தபோது அவருக்கு எதிராக பதாகைகளை காண்பித்தனர்.